பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். இதெல்லாம் வாக்கு சேர்ப்பது, 18 வயது நிரம்பியவர்களை வாக்கு சேர்ப்பதும், வெளியூர் இறந்தவர்களை வாக்கு எடுப்பது. திருநெல்வேலியில் ஏன் தொகுதியிலே ஒரே பூத்தில் 30 பேர் இறந்து போயிருக்காங்க, 40 பேர் வெளியூர் போயிருக்காங்க, 15 பேர் கல்யாணம் முடிஞ்சு போயிட்டாங்க. அப்ப அவங்க சேர்க்கணுமா வேண்டாமா? வெளியூர் இறந்தவங்களை நீக்கணும், வயது 18 வயது நிரம்பியவங்களை சேர்க்கணும். இதுல என்ன தவறு இருக்கு, முதலமைச்சருக்கு இதுல என்ன வருத்தம் இருக்கு அப்படிங்கறத எங்களுக்கு தெரியல. நீங்க யாரும் கேட்டு அதை பதில் சொல்றது இல்ல. இதுல என்ன வருத்தம் இருக்கு அப்படின்னு எந்த மீடியாவும் முதலமைச்சரையோ திமுக சம்பந்தப்பட்டவங்களும் இதுவரைக்கும் ஒரு கேள்வி கூட நீங்க கேட்கவே இல்லை என்பதுதான் என்னுடைய ஒரு கேள்வி. உங்களை போய் நான் குற்றச்சாட்டு சொல்ல முடியாது. நெல் ஈரப்பதம் 22% இருந்தும் மத்திய அரசு கொள்முதல் பண்ண மறுக்கிறாங்க. விவசாயிகளுக்கு எதிராக செயல்படுதுன்னு சொல்லி திமுக ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்காங்க. அது யார் காரணம்? அந்த ஈரப்பதம் வருவதற்கு யார் காரணம்? நீங்க யார் காரணம் சொல்லுங்க. யாருங்க? வர்ணபவன் இல்ல, திமுக அரசாங்கம். அது எப்படின்னு கேளுங்க. நீங்க ஜூன் மாசம் 1ஆம் தேதி நடுவு ஆரம்பிச்சு, நீங்க தஞ்சாவூர்ல கருப்பூர் கலந்தாருன்னா இருக்காரு, அவர்கிட்ட கேட்ட தெரியும். ஜூன் மாதம் 1ஆம் தேதி நடுவு ஆரம்பிச்சிருச்சு. ஒரு சாகுபடி, குறுவை சாகுபடி ஒரு நஞ்சைக்கு 120 நாள். நீ பாத்தீங்கன்னா ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் 120 நாள் முடிஞ்சிச்சு. 120 நாள்ல கொள்முதல் பண்ண வேண்டியது யாருடைய பொறுப்பு? தமிழ்நாடு அரசாங்கத்துடைய பொறுப்பு, நம் மதிப்புரிய ஸ்டாலின் அவருடைய பொறுப்பு. 120 நாள் முடிஞ்ச உடனே அறுவடை நடந்து முடிஞ்ச உடனே கொள்முதல் பண்ணணும். சரி, கொள்முதல் பண்றதுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் எங்கேயாவது அவங்க அந்த சேமிப்பு கிடங்குகள் ஏதாவது வச்சிருக்காங்களா? இல்ல. ஆனா மத்திய அரசு வச்சிருக்கு. 6 இடங்கள்ல மத்திய அரசு அதுக்கான அந்த தானிய நிலையங்களை கெட்டி வச்சிருக்கிறாங்க. ஆனா இவங்க 10 கோடி ரூபாய் செலவு பண்ணி, எதுக்கு செலவு பண்ணிருக்காங்க அப்படின்னா, டெக்னிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அதாவது மழை எப்பெல்லாம் வருது, பருவநிலை அறிவதற்காக 10 கோடி ரூபாய் கொடுத்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாங்கி அப்படியே வச்சிருக்காங்க. எப்ப மழை வருது, எப்ப வரலன்னு தெரியும். மழை எப்ப வருது? செப்டம்பர் 10ஆம் தேதிக்கு மேல மழை வருது. அப்ப என்ன சின்ன 10 நாள் இந்த தமிழ்நாடு அரசாங்கம் என்ன செஞ்சுட்டாங்க? எங்களுடைய கேள்வி, அறுவடை நடந்து முடிந்த உடனே ஏன் நீங்க கொள்முதல் செய்யலாம்? ஆக மழையில நனைய விட்டு, பயிரெல்லாம் முளைக்க விட்டு, அது பிறகு ஈரப்பதத்துக்கு உருவாத்தாங்கன்னு கேட்கறதுல என்ன நியாயம் இருக்குது? முழுக்க முழுக்க தமிழ்நாடு அரசாங்கத்துடைய பொறுப்பு, மதிப்புக்குரிய ஸ்டாலின் முதலமைச்சர் அவருடைய பொறுப்பு. அத்தனை பொறுப்பேற்க வேண்டியது தமிழ்நாடு முதலமைச்சரை தவிர மத்திய அரசு இல்லை. மூட்டைக்கு 40 ரூபா வாங்குறாங்க சொல்லிட்டு, ஆனா தொடர்ந்து இன்ன வரைக்கும் வாங்கிட்டு தான் இருக்காங்க நெல் மூட்டைக்கு கமிஷன். அதாவது நான் என்னன்னா, மூட்டைக்கு 40 ரூபா வாங்குறது மட்டும் இல்ல, அந்த இடங்கள் வச்சிருக்காங்க இல்லையா, அது தனியார் இடங்கள், அதுக்கும் விவசாயிகள்ட்ட தான் பணம் வாங்கணும். இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் வந்தாங்க, 18,000 கோடி ரூபாய்க்கு வருஷத்துக்கு 6,000 ரூபாய் விவசாயிகள் கொடுக்காங்க. அப்ப உண்மையிலேயே விவசாயிகளுக்கு வருஷம் பணம் கொடுக்கறது யாரு? மத்திய அரசு, பாரத நரேந்திர மோடி. நீங்க ஏதாவது மானியம் கொடுக்கறீங்களா? தமிழ்நாடு அரசாங்கம் விவசாயிகளுக்கு மானியம் கொடுக்கறது இல்ல. தமிழ்நாடு அரசாங்கம், முதலமைச்சர் அவர்கள் விவசாயிகளை வஞ்சிக்கிறார்கள். குறிப்பா காவிரி டெல்டா பகுதி விவசாயிகளை வஞ்சிக்கிறார்கள். காவிரி டெல்டாக்காரன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். முழு பொறுப்பும் தமிழ்நாடு அரசாங்கம், மதிப்புக்குரிய முதலமைச்சர் அவர்கள். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன்